நான் டாக்டர் நசீர் ஹுசேன். இது எனது வாய்ஸ் ஆஃப் வாய்ஸஸ் சேனல். நான் அனைவரையும் என்னுடைய இந்த பதிவிற்கு வரவழைக்கிறேன். முதற்கண்ணாக ஆட்சிப்பீடத்தில் அமரப்போகும் தம்பி விஜய்க்கு எனது வாழ்த்துக்கள். அவர் நல்ல அமோக வெற்றி பெற்றிருந்தாலும் அவருக்கு இன்று உறுதுணையாக இருப்பது காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், திருமா. அவர்கள் துணிகரமாக திமுகவை விட்டு இருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கூட இங்கே வந்திருக்கலாம். ஏனென்றால் இந்த கட்சிகள் பல வருடங்களாக அவர்கள் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த ஆட்சியிலும் அங்கீகாரம், ஒரு ஆளுமை அதிகாரம் கிடைக்கவில்லை. இன்று கிடைத்திருக்கிறது. எனவே யாரும் அவருக்கு எதிர்ப்பு காட்ட மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். ஈவன் எம்.கே. ஸ்டாலின் கூட அவர் எதிர்ப்பு காட்ட மாட்டார். ஏனென்றால் அவரும் பெரும்பான்மை பெற்று வந்திருந்தால் கூட இவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்காது. எனவே ஒரு தாராள மனமாக அவர் விட்டு கொடுத்திருக்கிறார் என்று தான் நினைக்கிறேன். அதற்கு காங்கிரஸ் முதல் கம்யூனிஸ்ட், பின்னர் திருமா அவர்கள் நன்றியை தெரிவிக்க வேண்டும். இன்னொன்று என்னவென்றால், தம்பி விஜய் 108 எடுத்திருந்தார். எம்எல்ஏக்கள் ஜெயித்து வந்திருந்தார்கள். மீதமுள்ளதை அவர் திரு ஸ்டாலினிடமிருந்தே, திமுகவிலிருந்தே பெற ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அவர் வேறெங்கும் செல்ல தேவையில்லை. நான் தம்பி விஜய்க்கு இன்று வாழ்த்தி சொல்லி தமிழக ஆட்சி தொடரும் முன் அவருக்கு சில விஷயங்களை நினைவூட்ட விரும்புகிறேன். தமிழ்நாடு என்பது 60களிலிருந்து இன்று வரை பெரியார், அண்ணா, காமராஜ் மற்றும் அம்பேத்கர் அவர்களுடைய லீகசியை பின்பற்றி வந்ததன் விளைவாக நாம் முன்னேற்றம் அடைந்துள்ளோம். இங்கே மதவாத அரசியலை நுழைய விடாமல் நாம் காப்பாற்றி, அதன் மூலம் எல்லா பேரும் படித்து முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்து இன்று நல்ல முன்னேற்றத்தில் தமிழ்நாடு இருக்கிறது. திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தை முன்னேற்றி இந்தியாவிலே முதலிடமாக 11% முன்னேற்ற அடைந்த மாநிலமாக ஆக்கியிருக்கிறார். அதேபோல ஜிடிபியிலும் முதல் தர வரிசையில் தமிழகத்தை நிறுத்தியுள்ளார். கல்வியிலும் அந்த நிலைமை கொண்டு வந்துள்ளார். மற்றும் இந்த சமூக நலத்திட்டங்களையும் எம்ஜிஆர் முதல் அண்ணா முதல் இன்று ஸ்டாலின் வரை தமிழக மக்களுக்கு வாரி வழங்கியுள்ளனர். இதெல்லாம் தமிழக மக்கள் பெற்றார்கள் என்றால் தமிழக மக்கள் உங்களுக்கு முந்திய முதலமைச்சர்களுக்கு நன்றி கடன் பெற்றிருக்கிறார். வேண்டுகோள் என்னவென்றால், நீங்களும் அந்த நலத்திட்டங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான். நீங்கள் தேர்தல் சமயத்தில் சொற்பொழிவாற்றும் போது பாசிசம், பாயாசம் என்றெல்லாம் சொன்னீர்கள். இன்று நிச்சயமாக அந்த பாசிசம் என்னவென்பதை அனுபவத்தில் உணர்ந்திருப்பீர்கள். தேர்தல் முடிந்ததிலிருந்து இன்று அரியணையில்
அமரும் வரை நடந்த நிகழ்வுகள் உங்களுக்கு ஒரு சாம்பிள். எனவே உங்களுடன் இருக்கும் காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் மற்றும் திருமா உங்களுக்கு தமிழகத்தை இந்த பாசிச சக்திகளிலிருந்து காப்பாற்ற பெருமளவு உதவுவார்கள். இது அது தமிழகத்தினுடைய தனித்தன்மையை நிலைநாட்டுவதில் உங்களுக்கு பெரும் உறுதுணையாக இருக்கும். எந்த சமயத்திலும் நீங்கள் மறந்து கூட தமிழன் நலன்களை விட்டு கொடுக்காதீர்கள். ஒரு விதத்தில் நான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செய்த சில செயல்கள் அது தமிழகத்திற்கு பாதிப்பாக அமைந்தது. குறிப்பாக அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பின்னர் எடப்பாடியாருடைய ஆட்சியில் மத்திய அரசு, அதாவது பிஜேபி அரசு அநேக துரோகங்களை செய்திருக்கிறது. ஸ்டாலின் அதை எதிர்த்து தைரியமாக நின்றார். அதனால் அவருக்கு பல சவால்கள் இருந்தன. தமிழகத்திற்கு பல கஷ்டங்களை கொடுத்தார்கள், பல சோதனைகளை கொடுத்தார்கள், பணம் கொடுக்கவில்லை. இதெல்லாம் பொருட்படுத்தாமல் தமிழகத்தை முன்னேற்றுவதே ஒரே குறிக்கோளாக அவர் கருதியிருந்தார். அதற்காக உழைத்தார். பாசிச அரசு என்ன செய்யும் என்பதற்கு இந்த நாட்டில் நடைபெற்ற சில தேர்தல் முடிவுகள் உதாரணமாக இருக்கின்றன. அவர்கள் கேஜ்ரிவாலை ஒழித்து கட்டினார்கள், மம்தா பானர்ஜியை ஒழித்து கட்டினார்கள், ஸ்டாலினையும் ஜெயிக்க விடாமல் செய்தார்கள், பினராயி விஜயை ஜெயிக்க விடாமல் செய்தார்கள். இது அவர்கள் நிச்சயமாக எலக்ட்ரானிக் இவிஎம் மூலமாகத்தான் செய்திருக்க முடியும். எனவே எதிர்காலத்தில் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து நாங்கள் ஜெயித்து விட்டோம், அதனால் இவிஎம்மில் ஒரு பிரச்சனை இல்லை என்று யோசிக்காதீர்கள். நீங்கள் ஜெயித்தீர்கள், விஜய் நீங்கள் ஜெயித்தீர்கள் என்றால் மத்திய அரசு உங்களுக்கு உதவி இருக்கிறது என்று பொருள், உங்களுக்கு கெடுதல் செய்யவில்லை என்று ஒரு பொருள். நிச்சயமாக எதிர்காலத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய எம்எல்ஏக்களை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் சகுனிகள் உங்களுடைய கூட்டத்திலே இருப்பார்கள். ஏன் இப்பொழுதே நான் கேள்விப்படுகிறேன், 15க்கும் மேற்பட்ட ஆர்எஸ்எஸ்காரர்கள் உங்களுடைய கூடாரத்தில் ஊடுருவிருக்கிறார்கள் என்று. நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்கள் எந்த நேரத்திலும் கவுத்து விடுவார்கள். என்ன செய்வார்கள்? ஏற்கனவே ஏடிஎம்கே தொல்லை கொடுத்தார்கள். அங்கும் ஒரு சலசலப்பு இருக்கிறது. ஒரு நாள் நிச்சயமாக உங்களுடைய எம்எல்ஏக்களை பிரித்து சென்று ஒரு தனி பிஜேபி டீம் என்று ஆக்கி விடுவார்கள். எலெக்ஷனில் நிற்க மாட்டார்கள். எம்ஏக்களை விலைக்கு வாங்கி எம்எல்ஏக்களை 30-40 என்று வைத்துக்கொள்வோம், அல்லது 2/3 ஆஃப் யுவர் ஈவன். இது ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. 2/3 ஆஃப் எம்எல்ஏ அவர்கள் விலைக்கு வாங்கி இது பிஜேபி என்பார்கள். அவர்கள் யார்? அவர்கள்லாம் உங்களுடைய உழைப்பில் மற்றவர்களாக இருக்கக்கூடும். இன்னும் அண்ணாடிஎம்கேயை அவர்கள் டார்கெட்டில் வைத்திருக்கிறார்கள். அங்கிருந்தும் எம்எல்ஏக்களை பிரிப்பார்கள். ஒரு குரூப் அதை பிஜேபி எம்எல்ஏக்கள் என்று டிக்ளேர் செய்வார்கள். அவர்களுக்கு எலெக்ஷனில் ஓட்டு போட்டுத்தான் பிஜேபி ஜெயிக்க வேண்டும் என்றுமில்லை. ஏனென்றால் தமிழ்நாட்டில் அது அவர்களுடைய பாச்சா பலிக்காது. மக்கள் ஓட்டு போட மாட்டார்கள். இந்த குறுக்கு வழியைத்தான் அவர்கள் கையாள்வார்கள். உதாரணமாக பாண்டிச்சேரியில் கூட காங்கிரஸ் ஆட்சி இருந்தபோது அங்கே நாமினேட்டட் எம்எல்ஏ என்று பிஜேபிக்காரர்கள் உள்ளே வந்தார்கள். உள்ளே வந்து இன்று அது பிஜேபி அரசு மாநிலமாக ஆகிவிட்டது, அல்லது பிஜேபியுடன் ஆட்சி நடத்தும் காங்கிரஸ் இது அரசாங்கமாக இருக்கிறது. நீங்கள் பார்த்திருக்கலாம், இதுபோல தில்லுமுள்ளு
மகாராஷ்டிராவில் நடந்தது. உத்தவ் தாக்கரே அவரிடையே கூட்டணி வைத்து அவரையே குழிக்குள் தள்ளினார்கள், பிரித்தார்கள். ஏகநாத் சிண்டே அவரிடமிருந்து பிரித்தார்கள். சரத்பவாரையும் அஜித் பவாரையும் இரண்டாக பிளந்தார்கள். அவர்களுக்கு ஏகநாத் சிண்டேயை ஆட்சிக்கட்டில் அமர்வது போல அமர்த்தி முதலமைச்சராக பின்னர் எட்டி உதைத்து இவர்களே இன்று பிஜேபி ஆட்சியாக ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். மத்திய பிரதேசத்திலும் இதே நிலைதான் நடந்தது. சிந்தியா மகன் அவரை வைத்து 20 எம்எல்ஏக்களை பிரித்து கொண்டு போய் பிஜேபியில் சேர்த்து காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்தி அங்கே ஆட்சி கட்டிலை பிடித்தார்கள். ஒரு தடவை அவர்கள் நுழைந்து விட்டால் அவர்களை வெளியேற்றுவது கஷ்டம். நாம் பார்க்கிறோம். 2014 ஒரு முறை எனக்கு கொடுத்து பாருங்கள், நான் நாட்டை எப்படி ஆண்டு காட்டுகிறேன் என்றெல்லாம் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தார். 15 லட்சம் உங்களுடைய கணக்கில் போடுவேன், நல்ல ஆட்சி வரும் என்று சொன்னார். வருடத்திற்கு 20. இன்று அவர்களை வெளியேற்ற முடியவில்லை. அவர்கள் நியாயமான தேர்தலில் ஜெயித்து வருவதில்லை. இவிஎம் மற்றும் எலெக்ஷன் கமிஷனை வைத்துக்கொண்டு ஆட்டம் ஆடுகிறார்கள். சமீப காலங்களில் பீகார், மேற்கு வங்கம், அஸ்ஸாம், தமிழ்நாடு எல்லா இடங்களிலும் எஸ்ஐஆர் என்ற ஒன்றை வைத்து ஒரு பெரிய கேம் ஆடி அதிலிருந்து மக்களை அவர்களுக்கு யார் தேவையில்லையோ அந்த வாக்காளர்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அவர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து எடுத்துவிட்டு இவர்களுக்கு வேண்டிய உள்ளே கொண்டு வந்து ஓட்டை போட்டு ஆட்சி கட்டளையில் அமர்ந்திருக்கிறார்கள். கேட்டால் இந்து முஸ்லீம், அவர்கள் வேறு வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேச மாட்டார்கள். இந்து முஸ்லீம். பீகாருக்கு போனால் குஸ்பைட்டியா என்பார்கள். பங்களாதேஷ் இங்கே வந்து விட்டான், நேபாள் பார்டர் என்பார்கள். அஸ்ஸாமுக்கு போனால் அங்கே பங்களாதேசிகள் என்பார்கள். அங்கே இருக்க முஸ்லீம்களை பங்களாதேசிகள் என்பார்கள். வெஸ்ட் பெங்கால் போனால் அங்கேயும் பங்களாதேசிகள் வந்து விட்டார்கள், அவர்கள்தான் எங்களுக்கு எதிராக ஓட்டு போகிறார்கள் என்ற பொய்யை சொல்லுவார்கள். பார்டர் செக்யூரிட்டி அமித்ஷா கையில் தான் இருக்கிறது. எப்படி அதற்கு மாநில அரசுகள் பொறுப்பாக இருக்க முடியும்? பொய்யை சொல்லி ஆட்சி கட்டிலில் அமர்வது. சமீப காலமாக 2,50,000 போலீஸ்களை கொண்டு வந்து அங்கே வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கத்தில் பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் அவர்களை கொண்டு வந்து மேற்கு வங்கத்தில் அநியாயம் பண்ணி வென்றார்கள். இது நம் கண்முன்னே இருக்கிறது. அதே மாதிரி அவருக்கு ஒத்து ஊதிய ஒரிசா மாநில முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக் அவர் இன்று எங்கே இருக்கிறார் பாருங்கள். அங்கே போயிட்டு தமிழ்நாடு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவருக்கு துணையாக இருந்தார் என்பதை கேவலமாக பேசினார் இந்த பிரதம மந்திரி. ஒரிசாவினுடைய மாநிலத்தினுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றெல்லாம் ஒரு அவதூறு பரப்பினார். இன்றைக்கு பீகாருடைய நிதிஷ்குமாரின் நிலை என்ன? இதெல்லாம் நான் கம்முன்னே இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் அரசியலுக்கு புதுசு, ஆனால் இதையெல்லாம் நீங்கள் எல்லோரும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம், உங்களுடைய தோழமை கட்சிகளை சேர்ந்தவரிடம் அவருடைய அனுபவங்களை கேட்டு மற்றும் நீங்கள் இதையெல்லாம் அறிந்து வைத்துக்கொண்டு உங்களுடைய ஆட்சி கட்டிலை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இந்த ஆபத்து உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு வரும் ஆபத்து தமிழ்நாட்டுக்கு வரும் ஆபத்து. அதை நிச்சயமாக உணர்ந்து பாருங்கள். இங்கே தமிழ்நாட்டில் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாம் ஒற்றுமையாக அண்ணன் தம்பியாக இருக்கிறோம். நீங்கள் பார்த்திருக்கலாம், திரு ஸ்டாலின் ஆட்சி நடக்கும்போதே திருப்பரங்குன்றத்தில் வம்பை இழுத்தார்கள். அது மாதிரி அவர்களுடைய ஒரு வெப்சைட்டில் இருக்கிறது, எத்தனை தர்காக்களை இடிக்க வேண்டும், எத்தனை பள்ளிவாசலை இடிக்க வேண்டும் என்ற லிஸ்டே வெப்சைட்டில் போட்டு வைத்திருக்கிறார்கள். 3000 மேற்பட்ட இது
தர்கா பள்ளிவாசல்களை இடிக்கும் திட்டம் அவர்களிடம் இருக்கிறது. உள்ளே இப்பொழுது வெஸ்ட் பெங்காலில் என்ன நடக்கிறது? மம்தா பானர்ஜி தோல்வியுற்றவுடன் அவரை போன்று ஒரு ஆளுக்கு உடையை உடுத்தி பின்னாடி நாயைப் போல அடித்து கொண்டு செல்லும் காட்சி, புல்டோசர்களை நடுரோட்டில், இதுவரைக்கும் புல்டோசர் வெஸ்ட் பெங்காலில் நுழையவில்லை. வெற்றி பெற்றால் என்ன செய்ய வேண்டும்? இனிப்பை பகருங்கள், பட்டாசுகளை வெடியுங்கள், மற்றவர்களுக்கு பாதகம் வராமல் நீங்கள் கொண்டாடுங்கள். ஆனால் பள்ளிவாசல் முன்னாடி போய் நின்று கொண்டு ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்வது, கெட்ட கெட்ட வார்த்தைகளால் திட்டுவது, மற்ற மாநிலங்களில் அவருடைய மாநிலங்களிலிருந்து மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்யலாம், அவர்களிடத்திலிருந்து நிதி வசூல் செய்யலாம், ஆனால் அவர்கள் ஆளும் அரசாங்கத்தில் இருக்கும் சாமானிய மக்களை மாட்டுக்கறி வைத்தான், அது வைத்தான், இதுவென அடித்து கொள்வது, அவர்களை ஒன்றும் செய்வதில்லை, அவர்களை விட்டுவிடுவார்கள். அவர்களுக்கு ஜாமீன் யார் கொடுக்கிறார்கள்? இந்த மாட்டுக்கறி ஏற்றுபவர்கள் தான் ஜாமீனில் எடுத்து கொண்டு போகிறார்கள். இந்த பசுக்களை கடத்தி விட்டார்கள் என்று சும்மா கொண்டு போகும் சாதாரண மக்கள் அதை பசுவை பிடிங்கி கொண்டு போய் கௌசாலாவில் வைப்பது, பின்னர் 2 மாதங்களுக்கு பின்னர் அதை விட்டு திண்டு விடுவது, இந்த மாதிரி நடக்கிறது. போலீஸ் செய்ய வேண்டிய வேலைகளை இவர்கள் ஏன் செய்கிறார்கள்? யாரும் கண்ணால் பார்த்தால் ஒரு மாட்டை வெட்டினால் நீங்கள் ஆக்ஷன் எடுங்கள். யாரும் வண்டியில் கொண்டு போனால் நியாயமாக பேப்பர் வைத்திருக்கிறார், அவர்களை போய் அடிப்பது, உதைப்பது, அது பண்ணான் இது கொலை செய்து விட வேண்டியது. இது போன்ற அநியாயங்கள் நடக்கும். இதெல்லாம் தமிழ்நாட்டில் வேண்டாம். சற்று இடம் கொடுத்து விட்டால் அவர்கள் ஊசியில் நூலை ஏற்றினால் போதும், அவர் உள்ளே பூந்து விடுவார்கள். பூந்துவிட்டு இந்த அநியாயங்கள் அக்கிரமங்களை நடத்துவார்கள். மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது. பள்ளிக்கூடங்களை மூடி விடுவார்கள். இப்பொழுதே கேள்விப்பட்டேன், திரு ஸ்டாலின் இருக்கும்போது PM ஸ்ரீ ஸ்கூல்களை நடத்துங்கள் என்று சொல்லி வம்புறுத்தினார்கள். முடியாது என்று சொன்னால் அவர்கள் பணம் கொடுக்கவில்லை. PM ஸ்ரீ நிலைமை என்ன? வடநாடுகளில் முன்மொழிக் கொள்கை, ஹிந்தி இருக்கும், ஆங்கிலம் இருக்கும், சமஸ்கிருதம் கட்டாயம் இருக்கும். அங்கே ஆங்கில பாடம் நடத்துவதற்கு ஆசிரியர்கள் இருக்க மாட்டார்கள். ஹிந்தி நடத்துவதற்கும் முக்கியமாக சமஸ்கிருதத்திற்கு ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் ஸ்டாஃப் இருப்பார்கள். பள்ளிக்கூடங்கள் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இருக்காது. அங்கே மோதியினுடைய படமும் அந்த முதலமைச்சர் படமும் தான் இருக்கும். அந்த காசெல்லாம் தின்றிருப்பார்கள். அவருடைய எண்ணம் இப்பொழுது ஹிந்தி என்று சொல்வார்கள். அவருடைய இதற்கு பின்னால் அவருடைய அஜெண்டா என்ன என்றால் சமஸ்கிருதம். இப்பொழுது பாருங்கள், தமிழ்நாட்டில் ஹிந்தி படிங்கள் என்று நம் மீது திணிக்க முயல்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்னால் மகாராஷ்டிராவில் அந்த அரசு ஊழியர்களுக்கு ஹிந்தி தேர்வு தேவையில்லை என்று அதை கேன்சல் செய்திருக்கிறது. அங்கே ஒரு நியாயம், இங்கே ஒரு நியாயம். ஏன் நீங்கள் அங்கே ஹிந்தியை கேன்சல் பண்ணுகிறீர்கள்? அங்கே ஹிந்தியை வைக்க வேண்டியதுதானே? தமிழ்நாட்டு முன்னேற்றத்துக்கு என்ன வேண்டுமோ அது தமிழ் மக்களுக்கு தெரியும், ஆளுகிறவர்களுக்கு தெரியும். இங்கிருந்து நம்முடைய பிள்ளைகள் நன்றாக படித்து நல்ல வேலையில் இருக்கிறார்கள். அரசாங்கம் அவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கிறது, ஸ்காலர்ஷிப் கொடுக்கிறது. வெளிநாட்டில் போய் அங்கே போய் வேலை செய்யும்போது அந்த மொழியை கற்க வேண்டும் என்றால் கற்றுக்கொள்கிறார்கள். எத்தனையோ பேர் அந்த மாதிரி இருக்கிறார்கள். நாம் வடநாட்டில் போய் என்ன பானிபுரியா விற்க போகிறோம்? வடநாட்டுக்காரர்கள் இங்கு வேலை செய்கிறார்கள். அவர்கள் என்ன தமிழ் கற்றுக்கொண்டா வருகிறார்கள்? எனவே வேண்டுமென்றே இது மாதிரி திணிக்கக்கூடாது. இன்று வடநாடெல்லாம் காவிமயமாகிவிட்டது. அவர்களுக்கு இப்பொழுது தமிழ்நாடு காவிமயமாக்க முடியவில்லையே என்ற ஒரு கவலை. காங்கிரஸ் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்ததன் மூலம் அவர்களை நீங்கள் தூக்கி எறிந்திருக்கிறீர்கள். இல்லை என்றால் இங்கு என்ன நடந்திருக்கும்? அவர்கள் ஆளுநர் ஆட்சியை கொண்டு வந்திருப்பார்கள். அவர்கள் கையில் தமிழ்நாடும் போயிருக்கும்.
கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா தவிர மற்றதெல்லாம் முழுமையான இந்தியா அவர்கள் கையில். அவர்கள் நினைத்ததை செய்யக்கூடும். இந்த மாறுதல் இன்று நீங்கள் ஆட்சி கட்டளையில் அமைந்தது அவர்களுக்கு பெரும் இடி. எனவே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். உங்களுடைய தோழமை கட்சியினுடைய பேச்சை கேட்க வேண்டும். அகில இந்திய அளவில் உங்களுக்கு ராகுல் காந்தி துணையாக இருப்பார், மற்ற கட்சிகளும் துணையாக இருப்பார்கள். நான் திரு ஸ்டாலின் அவர்கள் தோற்றதுக்கு மிகவும் வருந்துகிறேன். அவர் ஒரு நல்ல தலைவர். அவரை எப்படியோ சூழ்ச்சி செய்து தோற்கடித்து விட்டார்கள். அவருடைய பெருந்தன்மையால் இன்று நீங்கள் அவருடைய தோழமை கட்சிகளை விட்டு கொடுத்திருக்கிறார்கள். மீண்டும் நான் சொல்லுவேன், நீங்கள் அவருக்கு நேரடியாக சென்று நன்றி சொல்லுங்கள். அவர் தோற்றுவிட்டதால் அவர் அசெம்பிளிக்கு வரமாட்டார் என்றெல்லாம் கிடையாது. ஏனென்றால் இதற்கு முன்னால் சரித்திரம் இருக்கிறது. ஜெயலலிதா இருக்கும்போது கருணாநிதி வரவில்லை, கருணாநிதி இருக்கும்போது ஜெயலலிதா வரவில்லை. அவர்களெல்லாம் ஜெயித்தவர்கள் தான். தேவைப்பட்டால் ஸ்டாலின் அவர்களும் ஒரு எம்எல்ஏவை ரிசைன் செய்து வர வேண்டும் என்றால் அசெம்பிளிக்கு வருவார். எனவே அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. அடுத்தது, நீங்கள் உறுதிமொழி கொடுத்தீர்கள், அதை பற்றி சொல்ல வேண்டும். இதில் சில எனக்கு சந்தேகம் இருக்கிறது. இது உங்களால் முடியுமா என்று. வருஷத்திற்கு 6 சிலிண்டர் கொடுப்பேன் என்று சொன்னீர்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும், உலக அரங்கில் போர் நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான். அது நடக்கும், சில சமயத்தில் நடக்காமல் இருக்கும். இதெல்லாம் ட்ரம்பினுடைய ஒரு ஆட்டம். இந்த ஒரு விஷயத்தால், போரினால் ஹார்மோஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கிறது. நமது கப்பல்கள் அங்கிருந்து வர முடியவில்லை. எண்ணெய் மற்றும் கேஸ் ஏற்றிக்கொண்டு வரும் கப்பல்கள் வர முடியவில்லை. எனவே இந்தியாவில் கேஸ் கிடைப்பது சிரமமாக இருக்கிறது. ஒரு சிலிண்டர் கிடைப்பதற்கே கஷ்டமாக இருக்கிறது. வட இந்தியாவில் மக்கள்கள் வேலையை விட்டுவிட்டு போகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பிளாக் மார்க்கெட்டில் 5,000 கொடுத்து வாங்க முடியவில்லை. அவர்கள் சம்பளமே 9,000 10,000 தான். இந்த நிலைமை இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் 6 சிலிண்டர் கொடுப்பேன் என்ற உறுதி கொடுத்தது எனக்கு நீங்கள் யோசிக்காமல் கொடுத்த ஒரு உறுதிமொழி என்று நான் நினைக்கிறேன். இதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீர்கள். இந்த வாக்கை நீங்கள் காப்பாற்றுவது கடினமாக எனக்கு தோன்றுகிறது. ஒரு சிலிண்டருக்கே இங்கே மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். 6 சிலிண்டர் வருஷத்திற்கு எங்கே கொடுக்க போகிறீர்கள்? இதை நீங்கள் யோசித்து கொடுத்திருக்க வேண்டும். அப்படி நீங்கள் இந்த நேரத்திலும் கொடுத்துவிட்டால் அது போன்ற ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. பின்னர் நீங்கள் வேறு பல வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள். இது ஒன்றும் வித்தியாசம் இல்லை. உங்கள் முன் ஆட்சி செய்தவர்களும் இதேபோல் சமூக நீதிக்கான நலத்திட்டங்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் அதையே கொடுத்தீர்கள். ஆனால் வித்தியாசமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இன்னும் நம் தமிழகத்தை எப்படி முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்ல வேண்டும், அதற்கான திட்டங்கள் என்ன என்பதை யோசித்து இந்தியாவில் ஒரு தனித்துவம் வாய்ந்த நாடாக தமிழ்நாட்டை நீங்கள் முன்னே நிறுத்த பாடுபட வேண்டும். பெரிய பெரிய அறிஞர்களை கூட்டி அவர்களிடத்தில் யோசனைகளை கேட்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய எம்எல்ஏக்களை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது, நீங்கள் போதையை ஒழிக்க வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் கூறி வந்துள்ளீர்கள். எனக்கு மிகவும் சங்கடமாக இருக்கிறது. நீங்கள் வெற்றி பெற்றவுடன் உங்கள் எம்எல்ஏக்களில் சிலர் குடித்துவிட்டு கும்மாளம் போட்டதை நான் பார்த்தேன். நீங்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
அவர்களுக்கு நீங்கள் எந்த பதவியும் கொடுக்கக்கூடாது. உங்களுடைய நற்பெயருக்கு அவர்கள் களங்கம் அளித்திருக்கிறார்கள். ஒருத்தர் பெரிய அறிவாளை கொண்டது கேட்க வெட்டுகிறார். இந்த பசங்கள் எல்லாம் எல்லோரும் சொல்ல போகிற அணில் குஞ்சு என்று சொல்கிறார்கள். நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன். இருந்தாலும் ஒழுக்கம் இன்றி இருக்கிறார்கள் சமுதாயத்தில். இது உங்களுடைய ஒரு இமேஜைத்தான் பாதிக்கும். அங்கே கொண்டு போய் ஆட்டோகளை, டூ வீலரை போல ஃப்ரண்ட் வீலை தூக்கி சாகசம் செய்வது, பஸ் ஸ்டாண்டில் போய் அப்படியே காரை வைத்துக்கொண்டு சுற்றி சுற்றி வருவது, பொதுமக்களுக்கு இடையூறு செய்வது, அப்பொழுது ஒரு ஆட்டையோ எதையோ வெட்டி நடு ரோட்டில் அதனுடைய ரத்தம் அப்படியே படிந்து கிடக்கிறது, அதை இழுத்து கொண்டு போவது, இதெல்லாம் உங்களுக்கு நற்பெயரை ஏற்படுத்தாது, உங்களுக்கு கெட்ட பெயரைத்தான் ஏற்படுத்தும். யோசித்து பாருங்கள். இதெல்லாம் ஒரு யாரோ ஒரு உங்களுடைய கட்சியை சேர்ந்த ஒரு பையன் இன்னைக்கு போஸ்கோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீங்கள் ஆட்சிக்கட்டில் அமர்வதற்கு முன்னாடியே இப்படி நடந்திருக்கிறது. நீங்கள் திமுகவை தீய சக்தி என்று கூறினார்கள். தயவுசெய்து அது மாதிரியான வார்த்தைகளை இனிமேல் பயன்படுத்தாதீர்கள். காங்கிரஸை கூட பணம் வாங்கி கொண்டு பாக்கெட்டில் போட்டிருக்கிறார் என்று சொன்னீர்கள் மேடைகளில். நிச்சயமாக அதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்று அதே காங்கிரஸை நீங்கள் துணை கலைத்து உங்களுக்கு சப்போர்ட் செய்திருக்கிறீர்கள். சில சமயம் சில விஷயங்களை நாம் பேசும்போது உணர்ச்சி வசமாக பேசக்கூடாது. அதே காங்கிரஸ்காரர்களை அதே திமுகவில் இருந்து நீங்கள் கேட்டு வாங்கியிருக்கிறீர்கள். நான் உங்களை குறை சொல்லுவதாக நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்களுடைய இமேஜை நீங்கள் கெடுத்து கொள்ளக்கூடாது. இனிமேலாவது ஆட்சிக்கட்டலில் அமர்ந்த பின் மக்களிடம் ஒரு நற்பெயரை சம்பாதிக்க என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்து அதை நீங்கள் அதன்படி நடக்க வேண்டும். உங்களுடைய கேடரை, உங்களுடைய ரசிகர்களுக்கு, உங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலும் ஒரு கேம்ப் நடத்துங்கள். அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க நிச்சயமாக நீங்கள் இந்த கேம்ப் நடத்தியே ஆக வேண்டும். அவர்களுக்கு பாடம் எடுங்கள். சமூகத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். மற்றவர்கள் பேச்சைகள் அவர்கள் கேட்க மாட்டார்கள். நீங்கள் சொன்னால் கேட்பார்கள். நிச்சயமாக அவர்களை ஒரு கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொன்றும் இறுதியாக சொல்ல விரும்புகிறேன். ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாள் போன்ற இடங்களில் ஜென் புரட்சி நடந்திருக்கிறது. அதேபோல் தமிழகத்திலும் ஜென் புரட்சி நடந்திருக்கிறது. இந்தியா முழுவதும் இது நடக்க வேண்டும். தீய சக்திகள் தமிழ்நாட்டில் இல்லை. தீய சக்தி எங்கே இருக்கிறது என்பதை மக்கள் உணர்வார்கள். தீய சக்தி இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று மக்கள் அறிவார்கள். அவர்கள் ஆட்சிக்கட்டலில் எப்படி அமர்கிறார்கள்? காசை கொடுத்து எல்லாத்தையும் விலைக்கு வாங்குவது, எலெக்ஷன் கமிஷனை வைத்துக்கொண்டு, எஸ்ஐஆரை வைத்துக்கொண்டு, போலித்தனமாக தங்களுடைய வெற்றிகளை அறிவித்துக்கொண்டு, இடி, சிபிஐ, போலீஸ் இதெல்லாம் வைத்துக்கொண்டு மக்களை மிரட்டி வைத்து அவர்கள் ஆட்சிக்கட்டலில் அமர்ந்திருக்கிறார்கள். நேர்மையாக அவர்கள் ஜெயிக்க முடியாது. ராகுல் காந்தி அவர்கள் இந்த கள்ளத்தனமான வெற்றிகளை தோலுரித்து காட்டியுள்ளார். ஆனால் அவருக்கு துணையாக யாரும் நிற்கவில்லை, சில பேரை தவிர. தமிழ்நாடு நிச்சயமாக நின்றிருக்கிறது. மு.க. ஸ்டாலின் அவர் பக்கம் நின்றிருக்கிறார். இன்று மு.க. ஸ்டாலின் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஆனால் அதற்காக அவர் தோன்றுவிட மாட்டார். அவர் ஒரு நாகரிகமான தலைவர், நல்ல பண்புள்ள பரம்பரையில் வந்தவர். அவருக்கு திராவிடம் நல்ல ஒரு பண்பை கற்றுக் கொடுத்திருக்கிறது. எனவே நீங்கள் அவருடைய அறிவுரையும் பெற்று நீங்கள் இந்த ஆட்சியை நடத்தினால் நல்லதாக இருக்கும். எலெக்ஷன் வரும்போது எல்லாம் எதிரெதிரில் நின்று வெற்றி தோல்வி எல்லாம் சகஜம்தான். நீங்கள் எல்லோரையும் அரவணைத்து
அவர்களுக்கு உரிய மதிப்பை கொடுத்து, எதிர்க்கட்சி என்று பார்க்காமல் அவர்களுக்கும் ஒரு நல்ல இடம் கொடுத்து, நல்ல அரவணைத்து போனால் உங்களுடைய ஆட்சி நீடிக்கும். உங்களுக்கு முக்கியம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் நீங்கள் வெற்றி பெறுங்கள், நன்றாக நடத்துங்கள், நல்ல பெயரை வாங்குங்கள். என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தமிழக மக்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டவர்களும் உங்களுடன் இருக்கிறார்கள். நீங்கள் அவரிடம் மேன்மேலும் நன்மதிப்பை பெறுவதற்கு என்ன பண்ண வேண்டுமோ அதையெல்லாம் பண்ணி, மோதியைப் போல நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். எது நிறைவேற்ற முடியுமோ அதை கொடுத்து மென்மேலும் நீங்கள் வளருங்கள். மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துங்கள். நன்றி, வணக்கம். என்னுடைய பார்வையாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள், தயவுசெய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.